காலேஜுக்கும் எப்பவுமே சண்டை செய்யறாரு. அதன்படி மார்ச் 25 புத்தாண்டுகளாக கொண்டாடப்பட்டது. சரியாக 10 மாதங்கள் கழித்து வரும் டிசம்பர் 25ஆம் தேதியை இயேசு பிறந்த நாளாக கருதி அந்த நாளை இங்கிலாந்தில் சில பகுதிகள் புத்தாண்டாக கொண்டாடி வந்த இந்நிலையில் கிபி 1066ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மன்னராகிய ஜனவரி 1 தேதியை புத்தாண்டாக அறிவித்து உத்தரவிட்டார். ஆனால் அவருக்கு மறைவுக்கு பின்னர் அந்த உத்தரவு காற்றில் பறக்கவிடப்பட்டது. இப்படி புத்தாண்டு என்பதையே புதிய புதிய நாட்களில் மாற்றி மாற்றி மக்கள் கொண்டாடி வந்த நிலையில் வில்லியமின் மறைவிற்கு 50 ஆண்டுகளுக்கு பின் 1582ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி போப் 13ஆம் கிரிகோரி என்பவர் ஜனவரி 1 தேதியை புத்தாண்டின் முதல் நாளாக அறிவித்தார். அதனால் அவரது பெயராலேயே அந்த நாட்காட்டி கிரிகோரியன் நாட்காட்டி என அழைக்கப்பட்டது. ஜூலியஸ் சீசர் அறிமுகப்படுத்திய நாட்காட்டியில் ஒரு ஆண்டிற்கு 365 நாட்கள் மற்றும் 6 நேரமாக இருந்தது. ஆனால் ஒரு ஆண்டிற்கு 365 நாட்கள் 5 மணி நேரம் மற்றும் 49 நிமிடங்கள் என்பதால் அந்த 11 நிமிட கணக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக பிடித்து வந்தது. 125 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் என்கின்ற விதத்தில் கிட்டத்தட்ட 11 நாட்கள் விடுபட்டிருந்தன. இதனால் நாட்காட்டியை திருப்பி வைக்கும் போது சில நாட்களை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. இதனை ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து உள்ளிட்ட சில நாடுகள் அந்த ஆண்டுகளிலேயே ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, சில நாடுகள் அடுத்த 50 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தின. ஆனால் இங்கிலாந்தில் 1751ஆம் ஆண்டு வரை கிரிகோரியன் கேலண்டர் முறை அமல்படுத்தப்படவில்லை. 1752ஆம் ஆண்டு முதல் கிரிகோரியன் கேலண்டரை அமல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அப்படி மாற்றப்பட்ட 1751ஆம் ஆண்டில் பல நாட்களை மார்ச் 25ஆம் தேதி தொடங்கிய 1751ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அந்த ஆண்டில் 282 நாட்கள் நடவடிக்கைகளை அப்போதைய 1752ஆம் ஆண்டில் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பின்னர் செப்டம்பர் 14ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவித்தது. மீண்டும் தங்களது நாட்காட்டியில் இருந்து 11 நாட்கள் பறிக்கப்பட்டதை அறிந்தவர்கள் பதறி போயினர். தங்கள் வாழ்நாளில் 11 நாட்கள் பறிபோவதாக இதையொட்டி மக்கள் போராட்டங்களும் அந்நாளில் பிரதானமாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை 1954ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது எதிரொலித்தது. இது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான கதையும் இங்கிலாந்தில் கூறப்படுகிறது. என்பவர் 12 இரவுகள் மற்றும் 12 பகல்கள் நடனமான முடியும் என பந்தயம் கட்டினார். செப்டம்பர் 2ஆம் தேதி காலையில் நடனமாடத் தொடங்கிய அவர் மறுநாள் நடனத்தை முடித்துவிட்டு தான் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்ள மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏனென்றால் அதுதான் 11 நாட்களை இழக்கும் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பின்னர் மறுநாள் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வில்லியமின் வில்லாளர்களின் பந்தயத்தை கண்டு மக்கள் இந்தியாவை நாட்காட்டி மாறிய ஒவ்வொரு நாடாக கிரிகோரியன் கேலண்டர் முறையை ஏற்றுக்கொள்ள தொடங்கியது. ரஷ்யா 1918லும் கிரீஸ் 1923லும் உலகின் கடைசி நாடாக 1917ஆம் ஆண்டு இந்திய கேலண்டர் அமல்படுத்தியது. ஆனால் அப்போது 13 நாட்களை சரிகட்ட வேண்டியிருந்தது. அதுவும் நடைமுறை சார்பாகவும் உலகின் அனைத்து நாடுகளும் கிரிகோரியன் கேலண்டரை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு நூற்றாண்டு முடியவில்லை என்பதுதான். ஆனால் ஜப்பான கொண்டாட்டங்களின் முதன்மையான நாடான ஜனவரி 1 இருக்கிறது. நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி நடைபெறும் கொண்டாட்டங்களில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடுகின்றனர். புத்தாண்டுக்கென தயாரான 10 கவுண்டவுன் அடிப்படையில் மேலிருந்து கீழிறங்க அந்த தலையை தொடும் நேரம் வான வேடிக்கைகளும் வாழ்த்து கோஷங்களும் இதை குழப்பம். இதனால உங்களுக்கு
நியூ இயர் சொல்லு. நியூ இயர். நியூ இயர். தேவமா சொல்லுமா ஐயா. நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். கை கொடு கை கொடு வா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் சொல்லு. பாப்புடி ஹாப்பி நியூ இயர். இங்க பாரு. இங்கண்டாங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. இங்க பாரு இங்க பாரு. பாப்பாத்தி சொல்லுங்க. இங்க பாரு. இங்க பாரு. ஹாப்பி நியூ இயர். அது சொல்லு. ஹாப்பி நியூ இயர். இங்கண்டா 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 தங்கம்ல இங்க பாரு ராஜாத்தி இங்க பாரு. ஹாப்பி நியூ சொல்லு. ஹாப்பி நியூ. அம்மாச்சி சொல்லலையா? அம்மாச்சி சொல்லு. அம்மாச்சிக்கு சொல்லுடா பட்டு. தங்கம்ல அம்மாச்சிக்கு சொல்லுடா. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. சொல்லுடா குட்டிமா. குட்டிமா அம்மாச்சிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுடா தங்கப்புல. சித்திக்கு சொல்ற, அம்மாவுக்கு சொல்ற. அம்மாச்சி ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா. இவ ஹாப்பி நியூ இயர் சொல்லு. இவ எனக்கு யாருக்கு சொல்லுவேன்? இங்க பாரு இங்க பாரு சித்தி பாரு. சித்தாக்கா அம்மாக்கு. ஹாப்பி நியூ இயர். எனக்கு 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 இங்க வா. அம்மா சொல்லு. ஹாப்பி நியூ இயர். இங்க அம்மாக்கு சொல்லு. அம்மாக்கு சொல்லு. இருக்க கூடாது. இங்க வா. அம்மாவுக்கு சொல்லு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. தாத்தாக்கு. தாத்தாக்கு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அந்த கை இங்க வா. அது தாத்தாக்கு கிட்ட. இங்க வா. கை கொடு கை கொடு. கை கொடு கை கொடு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் சொல்லு. நியூ இயர். நியூ ஆட்டம். என் பேத்தி ஊருக்கு போனா நானும் விட்டுறேன். தாத்தாவுக்கு போய் சொல்லிட்டு வா. தாத்தாக்கு போய் கதவு திறந்துட்டு சொல்லிட்டு வா. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. காத்தா அதுவும் திறந்து சொல்லிட்டு வா. அதுதே. அதெல்லாம் ஓடிடுவாடி. தாத்தான்னா ஓடிடுவா. மேலே திறக்கணும். தட்டு தாத்தா தம்பரு. தட்டு தட்டு. இதெல்லாம் பண்ணு. கது சட்டுனா தான் தம்பு விடும். கறந்துட்டாரு போய் சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்றா. கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வா. கத்து கொடுத்து கை கொடுத்து ஹாப்பி நியூ இயர் சொல்ல வந்தா. உனக்கு போய் சொல்லணும்னே கை நீட்டுறான். குயிலே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா. சொல்லு. நானே சொல்லு. ஹாப்பி நியூ இயர். சித்திக்கு சொல்லு. இந்த பாருமா அப்படி கை கொடுத்துட்டு நியூ இயர் சொல்லு. நியூ இயர் சொல்லு. நியூ இயர். அந்த பண்டிகை அறிவுலாம் இருக்குது. சும்மா புள்ள குயிலுமா